யாரு பண்ண சதின்னு தெரியவே இல்லை. மத்தியானத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் நமக்கு பயங்கர இஷ்யூவா இருந்துச்சு. 6:15க்கு இன்னைக்கு பேங்க் எக்ஸாம் படிக்கிற ஆஸ்பிரன்ஸ்க்கும் அதர் எக்ஸாம் படிக்கிற ஆஸ்பிரன்ஸ்க்கும் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கொடுக்கணும். முக்கியமான ஒரு விஷயத்த இனிஷியேட்டிவ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு லைவ் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். த பாத்வே அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து அன்பார்ச்சுனேட்டடா நெட்வொர்க் இஷ்யூனால என்னால் அந்த லைவை கொடுக்க முடியல. நான் 7:15 கூட ஒரு மணி நேரத்துல சரி பண்ணிடலாம், ஒரு மணி நேரத்துல சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா வந்து பிளான் பண்ணேன். அப்பயும் வந்து வரல. ரொம்ப மன கஷ்டமா இருந்துச்சு. அப்ப நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நினைச்சுக்கிட்டேன். ஒரு விஷயம் வந்து தள்ளி போகுது அப்படின்னா அது அதை விட பெருசா நடக்கும், அதை விட ஒரு பெஸ்டா வந்து நடக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். ஸோ நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயத்த நான் ஒரு அவுட்கமா உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். 10 மணிக்கு எல்லாருமே வந்துடுங்க. சூப்பரான ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து அன்வீல் பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸை தாண்டி உங்க எல்லாரோட எக்ஸாமோட ஒரு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு ஒரு இன்புட்டா இந்த லைவ் வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பா எல்லாருமே நாளைக்கு காலையில 10 மணிக்கு நம்ம லைவுக்கு வந்து வந்துருங்க. சூப்பரான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ கோச்சுக்காதீங்க, இந்த ஒரு இஷ்யூனால தான் இன்னைக்கு வந்து கொடுக்க முடியல. ஓகே, தேங்க்ஸ் அலாட், தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு காலையில 10 மணிக்கு மீட் பண்ணலாம். டடா பாய்.